மகிமை உண்டாவதாக. இந்த 2022ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிலே முகநூல் வாயிலாக ஃபேஸ்புக் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற 4 திருச்சி மக்களையும் செயலர் பொருளர் கமிட்டிமார் அனைவரையும் திருச்சபையின் சார்பாக மனதார வாழ்த்தி வரவேற்கின்றேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவரே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவரே, ஆவியே வாரும். ஒரு வாக்கில் நீரப்போ ஜீவனுள்ள தேவரே, ஆவியே வாரும். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்லாண்டவரே, 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முகநூல் வாயிலாக ஃபேஸ்புக் வாயிலாக யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற 4 திருச்சி மக்களுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே, போசியர் செயலருக்காக பொருளருக்கு அச்சபிக்கிறோம். கமிட்டி மெம்பர்ஸ்க்காக அச்சபிக்கும் ஆண்டவரே, குறிப்பாக இந்த திருச்சி மக்களை ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்க வேண்டும் அச்சபிக்கும் ஆண்டவரே. ஆராதனை பாடுகின்ற பாடலுக்காக, வேத வசனத்துக்காக, சிறப்பான செய்திக்காக, சிறப்பு ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. இதை பார்த்து கொடுக்கிற ஒவ்வொரு மக்களோடு நீர் இடைபெட வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. எங்களை மறுத்து நீர் வெளிப்படுத்தும் எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் மனைவி எழுதிருந்து கிறிஸ்துவ கீர்த்தனை பாமாலையிலே 9வது பாமாலையை நம் மனைவி சேர்ந்து பாடுவோம். பாமாலை 9வது பாமாலை பூலோகத்தாரே என்ற பாடலை நம் மனைவி சேர்ந்து பாடும்படி அன்பாய் கேட்கிறோம். முதல் சரணம், 3வது சரணம், 5வது சரணம் ஆகிய 3 சரணங்களை நாம் பாடுவோம். பூலோகத்தாரே கர்த்தாவில் காலே ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். எப்பிரித்தாவ வாசலை கடந்து ஓடி செல்லுங்கள். சிறந்த அவர் நாமத்தை கொண்டாடி தூதி செய்யுங்கள். மண்ணில் ஆட்சி செய்கிற திரியேக தேவ மாகிய பிதா குமார ஆவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும். நாம் இன்னவர் நம்முடைய காலை மாலை ஆரம்பத்திலே பக்கம் 1ஆம் பக்கம் 2வது ஆறாவது முறை நாம் பின்பற்றும். பக்கம் 1ஆம் பக்கம் 2 பாரி நாம் 2வது ஆறாவது முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகி கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த கர்த்தர் நம்முடைய நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரிய உதைக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தர் நாம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவர் விளமேல் இருளில்லை. அவர் ஒளி இருக்கிற போல நாம் ஒளி நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனைக்கு நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4ஆம் பக்கம். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தள்ளும், அப்போது வாய்ப்புகளை அறிவிக்கும்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாக்கள் மகிமையுண்டாவதாக. ஆமேன். நாம் நின்றவாறே நாம் திரிய கடவுளை போற்றுவோம். பக்கம் 4ஆம் பக்கம். சேனின் கடவுளாய் கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் பூமியில் மகிமையான உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரை நாமத்தாலே வந்து ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறைந்த மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபம் மாதம் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மனதிருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, இது வல்லமையான ஞானத்தால் எல்லாவற்றையும் படைத்து உமது குமார தருமடி உலகத்தில் அன்புதனை போற்றுகிறோம். குமாராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றும் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புடுப்பட்டு எங்கள் நீதிக்காக உயர்த்துவதை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியான கடவுளே, எல்லா உண்மைக்கும் நடத்தி கடவுளின் நன்மை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். எல்லாரும் முழங்கால் படித்து நம்முடைய பாவத்தை நம் ஆண்டு தெரிவிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் முழங்கால் படித்து 2022ஆம் ஆண்டு குறிப்பாக இந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே முகநூல் வாயிலாக, யூடியூப் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற 4 திருச்சி மக்கள், ஆண்டவரே நீர் எங்களை கண்ணோக்கி பாருங்கள் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், பொறாமை, எரிச்சல், வாக்குவாதம், சண்டை, பிரிவினைகள், தேவையில்லாத வார்த்தைகள் ஒருவிட பேசியிருப்போம்னு சொன்னால், ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நம் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். நமக்கு பாவ இன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவம் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நம்ம சுத்தவர் நம்ம தக்க நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படுவதற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இன்னி உம்முடைய மகன் சொல்வதற்கு நான் பார்த்தேன் அல்ல. உம்முடைய கூலிக்காக ஒருவனாக நான் வைத்துக் கொள்வேன் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமைத்திருக்கிறது. மனது சுவிசேஷ நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனுக்காக பரிதபிக்க முடியாத பிரசரிக்கிறாமல் எல்லாவற்றிலும் போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரசரிக்கிறார். ஆகவே முழங்கால் படிட்டுவாறு 2வது பாவ ஜெபத்தை சேர்ந்து செல்வோம். பக்கம் 7ஆம் பக்கம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவு நாடு வார்த்தையினாலும் செய்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதும் நாம் நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு அயராடத்தில் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழுக்கு நீக்கி எங்கள் சொத்து ஏறியும் எங்கள் குற்றங்களை விட்டு பெற எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வல்ல மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தை கட்டிட்டலி வாழ்க்கை சிறுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த கிருபை தேர்ச்சியையும் தந்தருவாராக. ஆமேன். ஆண்டவரை துதிங்கள். ஆண்டவர் நாம் துதிப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிற கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி வழிபாட்டிலே பார்த்து கொண்டிருக்கிற, கவனித்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கும் ஆண்டவரே. கர்த்தராமே, இந்த நாளிலே எங்களோடு நீர் இடைவிட வேணுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லி வாசிக்கிறோம். உலக நாடு மச்சத்துக் கொண்ட கொரோனா வைரஸ் இந்த வியாதி எந்த விதம் ஆண்டவரே எங்களை தாக்கி விழாவிற்கு நீ உங்களுடைய ஆணைப்பாத கதை தொட்டு ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முடியும் மட்டும் தெய்வக்கரம் ஆராத கிருபை நிறைவாக இருக்கட்டும். எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். திருச்சி மக்கள் அமர்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளுக்கு வாசிக்கக்கூடிய முதலாம் திருமறை பாடம் வாசி கேட்போம். முதலாம் வேத பாடம் வாசி கேட்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றி
வசதம் சத்திய வேதம். முதலாம் வேதப்பட வாசிப்போம். முதலாம் வேத பாடமாக ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 5-12 வரை. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வரை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகி போகும். அப்பொழுது அதன் குடிகள் எல்லோரும் புலம்புவார்கள். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தைப் போல் வெள்ளமாகும். அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்திலிருந்தும் பெலிஸ்தேரை கப்தோரிலிருந்தும் சீரியரை கீரியத்திலிருந்தும் கொண்டு வரவில்லையோ? இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ சல்லடியினால் சலிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரே, எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலிக்கும்படி நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை, தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லோரும் பட்டயத்தினால் சாவார்கள். ஏதோமில் மீதியானவர்களை என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படி அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்பதே. ஆமென். தேவனே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாட்கள் வாசிக்கொண்டு இரண்டாம் வேதப்பட வாசிப்போம். இரண்டாவது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கப்பட இரண்டாம் வேத பாடம் எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வாக்கியங்களுடைய வாசிக்க கேட்பீர்கள். எபேசியர் 4:1 முதல் 6 முடிய. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். வாசிக்கப்பட வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாளுக்கண்டு முறையாக மாறி மாறி வாசிக்கணும். சங்கீத புஸ்தகம் சங்கீதம் 115வது சங்கீத வாசிப்போம். திருச்சி மக்கள் அனைவரும் எழுந்திருப்போம். நாளுக்கண்டு முறையாக மாறி மாறி வாசிக்கணும். சங்கீதம் 115வது சங்கீதம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, முது கிருபை நிமித்தம் முது சந்நிதி நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புரஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமானவையை செய்கிறார். அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதில் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கையிருந்தும் தொடராது, அவைகளுக்கு கால்களிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டை சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவளை நம்புகிறவர்கள் யாவரும் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவள் துணையும் அவள் கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவளுக்கு துணையும் அவளுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகளே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர் துணையும் அவள் கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்துக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திற்கு கொடுத்தார். மரித்தவரும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமும் இது முதல் என்னென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்குமை உண்டாவதாக.
ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா கடமை உண்டாவதாக. ஆமேன். நாம் நின்றவர் நற்செய்தி வேதப்பட வாசிக்க கேட்போம். 3ஆம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். உயிர் தெளிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாசிக்க தெளிக்கப்பட்ட 3வது வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 20 முடிய. புதிய ஏற்பாட்டில் 24வது பக்கம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 20 முடிய. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார் என்றார் என்பது வாசிக்க தெரிந்துபட்ட 3வது வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நாம் இன்றவர் நம்முடைய காலை மாலை அதன் புஸ்தகத்திலே பக்கம் 15 அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து செல்வோம். நாம் இன்றவர் நம்முடைய காலை மாலை அதன் புஸ்தகத்திலே பக்கம் 15 அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னித்து பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சில அறையுண்டு மறித்து அடங்கப்பட்டு இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவம் எழுந்தினார். பரமத்துக்கு ஏறி சர்வன பிதாவாகிய தேவனோடு பெற்று விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மரித்தவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாருக்கு பரிசபையும் பரிசுமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிவித்திலும் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சி மக்கள் அமர்படி அன்பாய் கேட்குவேன். நம் அமர்ந்தவர் கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 17வது பாடலை நான் பாடி தேவனுடைய வார்த்தைகளை கிடைச்சிவோம். கண்களை ஏறெடுப்பேன் மாநேரு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடின பிறகு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கிடைச்சிடும். கண்களை ஏறெடுப்பே மாமேரோ நேராய கண்களை ஏறெடுப்பே விண்ணாகிய வித்தகனிடமிருந்து விண்ணாகிய வித்தகனிடமிருந்து என்றாரு கண்களை ஏறெடுப்பே மாமேரோ நேராய கண்களை ஏறெடுப்பே காலை தள்ளாட ஒட்டாம் உறங்காது காப்பவர் காலை தள்ளாட ஒட்டாம் வேளையில் நின்று தேவரை காத்தவர் வேளையில் நின்று வேளரை காத்தவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர் கண்களை ஏறெடுப்பே மாமேரோ நேராய
கண்களை ஏறெடுப்பே பக்கநிழல் அவரே எதையாக வைத்திடும் பக்கநிழல் அவரே ஏக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது ஏக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது முக்காலம் என்னை நக்காமல் புரியவில் கண்களை ஏறெடுப்பே மாவேராய கண்களை ஏறெடுப்பே எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கிய எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவன் கண்களை ஏறெடுப்பே மாமேரோ நேராய கண்களை ஏறெடுப்பே. திருச்சி மக்கள் அமர்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2022ஆம் ஆண்டு குறிப்பாக இந்த 16ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிலே முகநூல் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக, யூடியூப் வாயிலாக பாட்டு கொண்டிருக்கிற 4 திருச்சி மக்களையும், செயலர், பொருளர், பீஸ் மெம்பர், டிசி மெம்பர் அனைவரையும் எலிஸ்பேட்டை போசேத்தின் சார்பாக மனதார நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஒரு சிறிய பாடலை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடன் செல்லாமல் சொல்லி ஆசைப்படுகின்றேன். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கும் நம்முடைய தென் திருச்சபையிலே கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, ஒரே சரீரம் ஒரே திருமுழுக்கு, ஒன் பாடி ஒன் பேப்டிசம் என்ற தலைப்பு இந்த 2022ஆம் ஆண்டு குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி வழிபாட்டுக்கு நாம் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான தலைப்பு. இதனால 3 விதமான திருமறை பாடங்களை நாம் வாசிக்கேட்டோம். முதலாவதாக ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை குறித்து நாம் திருமறை வாயிலாக வாசிக்கேட்டோம். 2வது எபேசியர் புஸ்தகத்தின் வாசிக்கேட்டோம். 3வது மத்தேயு நற்செய்தி 3 விதமான வேத பாடங்களை குறித்து நாம் தெளிவாக வாசித்திருக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதா ஒன்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சி மக்களுக்கு கடிதத்தை எழுதுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே ஒரு நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். முதலாவதாக அங்கே ஒரே விசுவாசத்தை குறித்தும் ஒரே ஞானஸ்நானத்தை குறித்தும் திருமறை சுட்டி காட்டுகின்றது. பின்பதியில் வாசி பார்க்கும் பொழுது ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு என்பதை நமக்கு திருமறை கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைக்கு பள்ளிக்கூடத்திலே அநேக மக்கள் படிக்கின்றார்கள்.
பலனுடைய சீருடைகளை குறித்து பார்க்கும் பொழுது அவை யாவும் ஒரே மாதிரியாகவே காணப்படுகின்றது. நம்முடைய அலெக்சாண்டர் அவர்கள் வாழ்ந்த வாழ்விலை பார்க்கும் பொழுது அநேக நாட்டுக்கு ஒரு தளபதியாய் காணப்பட்டான். அநேக போர் வீரர்களை சரிநவத்திலே வீழ்த்தி வெற்றி பெறுகின்ற ஒரு மனிதனாக அலெக்சாண்டரியாவுடைய வாழ்வை காணப்படுகின்றது. இந்திய தேசத்தில் வந்து பார்க்கும் பொழுது அந்த போர் மூலமாக தோல்வி அடைகின்றார். உட்கார்ந்து அநேக நாட்களாக உட்கார்ந்து யோசிக்கிறான், அநேக நாடுகளுக்கு நான் சென்று வெற்றி பெறுகிறேனே, ஏன் இந்திய தேசத்திலே என்னால் தோல்வி கண்டுள்ளது சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேற்றுமையை முதலாவது கண்டறிகின்றான். ஜாதி மதம் என்று சொல்ற நிலையிலே, ஏற்ற நிலையிலே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இப்படிப்பட்ட கூட்டங்களை அவர் தெளிவாக சோதித்து பார்க்கும் பொழுது அவர் யோசிக்கிறார், இவர்களை ஒன்றாக இணைத்தால் நிச்சயமாக நான் வெற்றி பெற முடியும் சொல்லி அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக அலெக்சாண்டர் வாழ்வு காணப்படுகின்றது. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தென் திருச்சபையில் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான தலைப்பு நம் அனைவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய தலைப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதுபோல திருமறையில் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் ஒரே சரீரத்தை குறித்தும் ஒரே ஞானஸ்தானத்தை குறித்தும் ஒரே விசுவாசத்தை குறித்தும் நாம் ஒரே ஆவியை குறித்தும் ஆண்டவர் சொல்வதை திருமறையிலே நீங்கள் நான் வாசிக்க முடிகின்றது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28 வாசிக்கும் பொழுது அங்கு சொல்கின்றார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக நம்முடைய ஆண்டவர் திரித்துவ தேவனாக செயல்படுகிறார் சொல்லி கலாத்திய திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதத்தை எழுதுவதை பார்க்க முடிகின்றது. அதை யோவான் நற்செய்தியினுள் 17ஆம் அதிகாரம் 22 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது திரியேக தேவனில் எந்த வேற்றுமை இல்லாமல் ஒன்றாய் இருப்பது போல நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் சொல்லி அங்கே யோவானுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனைவரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைப்பதை பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் எதற்காக சொன்னால் நம்முடைய தென் திருச்சபையிலே ஒரே சரீரம் ஒரே திருமுழுக்கு நாம் பெறுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுபோல ஆண்டவர் பிள்ளைகளாகி நீங்கள் நான் கூட ஒரே ஒரு ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் திருமறையின் வாயிலாக சுட்டி காட்டுவதை பார்க்க முடிகின்றது. முதலாவதாக நான் பார்க்கின்ற காரியம் சொன்னால் ஒரே சரீரமாகிய குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு முதலாவதாக தெளிவுபடுத்துகின்ற கடவுளாக காணப்படுகின்றார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது குடும்பம் கடவுளுடைய ஒரு சிறப்பான பரிசு என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. குடும்பத்திலே ஒன்றாக வாழுவதற்கு ஆண்டவர் உங்களை மணியும் ஆண்டவர் அழைக்கின்ற ஒரு கடவுளாக காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, அன்பிலே இணைத்தவர்களாக ஆண்டவர் சிறப்பான காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே அன்பு காணப்பட வேண்டும். அந்த அன்பு ஒரே சரீரமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சாலமோன் ராஜமனமாக கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்கின்றார். ஒரு குடும்பமாய் இருக்கும் பொழுது எல்லா குடும்பத்திலும் வாழ்கின்ற அனைவரும் கடவுளுக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு சிறப்பான ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு கடவுளாக காணப்படுகின்றார். ரூத்துடைய சரித்திர புஸ்தகத்தில் பார்க்கும் ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17 வாசி பார்க்கும் பொழுது ரூத்தை போன்று குடும்பத்தில் ஒருவரையும் சார்ந்து தேவசத்தை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணிப்பு இன்றி அமையாத நிலைக்குள்ளாக யூத்துடைய வாழ்க்கை காணப்படுகின்ற ரூத் அவருடைய குடும்பத்திற்கு கீழ்ப்படுள்ள ஒரு மகளாய் காணப்பட்டார். தன்னுடைய மாமியாருக்கு அன்பு செலுத்துகின்ற மகளாய் காணப்பட்டான். ஒரே சரீரமாய் இருக்கின்ற நிலையிலே அவள் அளவு கடந்த அன்பு செலுத்துகின்ற ஒரு மகளாக ரூத்துடைய வாழ்க்கை காணப்படுகின்றது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்கள். ஒரே சரீரமாகிய குடும்பத்திலே வெவ்வேறு விதமான நிலைக்குள்ளாய் தள்ளப்படுகின்றோம். கணவன் என்ற நிலையிலே, மனைவி என்ற நிலையிலே, பிள்ளைகள் என்ற நிலையிலே, ஒரு மாமனார் மாமியார் என்ற நிலையிலே ஒரே சரீரமாக இருக்கின்ற குடும்ப வாழ்விலே அநேக பிரிவினைகளை நீங்கள் பார்க்க முடிகின்றது. ஆனால் ரூத்துடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தன் மாமியாருக்காக ஒரு செபிக்கிற ஒரு மகளாய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, மாமியாருக்காக அன்போடு கூட பழகுகின்ற மகளாக, அன்போடு கூட தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வுக்குள்ளாக ரூத்துடைய வாழ்க்கையை பார்க்க முடிகின்றது. அந்த திருமண வாக்குறுதி சொன்ன காரியத்தை ரூத்து நினைவுபடுத்துகிறார். மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் ஆண்டவரோடு கூட என்னுடைய கணவரோடு கூட இருப்ப அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை அறிமார் ரூத்
கடைபிடித்து நடக்கின்ற ஒரு மகளாய் காணப்படுகின்றார். இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய குடும்ப வாழ்விலே பார்க்கும் பொழுது அவருடைய தகப்பனுக்கும் அவருடைய தாய்க்கும் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு கடவுளாய் காணப்பட்டார். மக்கள் மீது அன்பு செலுத்துகின்ற கடவுளாய் காணப்பட்டார். யோவான் நற்செய்தி நூல் 3:14 வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போக நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்து உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்லி அன்பை குறித்து அங்கு ஒரே சரீரமாகிய குடும்பத்தை ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்துகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற காரியம் ஒரே திருமுழுக்கு. திருமுழுக்கு என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையிலே ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக கடந்து வருகின்ற வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழவையெல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதா என்று சொல்லி திருமறையில் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்க முடிகின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் புதிய வாழ்வுக்குள்ளாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டு நாளிலே சுட்டி காட்டுகின்ற கடவுளாய் காணப்படுகிறார். அதே போலதான் ஞானஸ்தானம் என்பது ஒரே ஒரு முறைதான் எடுக்க வேண்டும். ஒருவேளை குழந்தை ஞானஸ்தானம் எடுக்கலாம், ஒருவேளை வாலிப பிள்ளைகளாய் ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்கலாம், ஒருவேளை பெரியவர்களாகி ஞானஸ்தானம் எடுக்கலாம். ஞானஸ்தானம் என்பது ஒன்றுதான். அந்த ஞானஸ்தானத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்த ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை குறித்து தான் ஆண்டவரிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு கடவுளாக காணப்படுகிறார். அதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவருடைய பழைய வாழ்க்கை எல்லாம் ஒளிந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்கிறான் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபை மக்கள் மூலமாக எடுத்துரைப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த ஞானஸ்தானம் மூலமாக அவரோடு மரணத்திற்குள்ளாக அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற கடவுளாய் காணப்படுகிறார். காரணம் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்துடைய சாயலை அநேக மக்களுக்கு பிணைக்கப்பட்ட ஒரு கடவுளாய் காணப்படுகிறார். மரணத்துடைய உருவாக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற ஒரு கடவுளாய் காணப்பட்ட சொல்லி அங்கே திருமறை நமக்கு சிறப்பாக கற்றுக் கொடுக்கின்றது. அது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தினுடைய சாயலை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு புது பிறப்பு கிறிஸ்து திருமுழுக்கின் மூலமாக தொடங்குகிறது என்பதை பார்க்க முடிகின்றது. ஒருவேளை இன்றைக்கு நீ நானும் அமர்ந்திருக்கலாம், ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கலாம், ஒருவேளை முழு ஞானஸ்தானம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீ நான் கூட ஒரு பழைய வாழ்விலே இருந்து அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, அந்த முழு ஞானஸ்தானத்தை பெருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு புதுப்பிக்கிற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். ஒரு கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆண்டவர் ஒரு முன்னேற்ற பாதைக்குள்ளாக கொண்டு செல்கின்ற ஒரு கடவுளாக கடவுள் காணப்படுகின்றார். கண்பாடுகளே, முதலாவதாக ஒரே ஒரு சரீரமாகிய குடும்பத்திலே ஞானஸ்தானத்தையும் அன்பை பெறுகின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நான் பார்க்கின்ற காரியம் என்று சொன்னால் ஒரே சரீரமாகிய திருச்சபை ஒரே ஞானஸ்தானத்தை குறிக்கிறோம். இரண்டாவதாக ஒரே சரீரமாகிய திருச்சபை ஒரே ஞானஸ்தானத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது உலக மக்கள் அனைவரையும் ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்படுகின்றார், அக்கிரமங்களுக்காக அடிக்கப்படுகிறார், வதைக்கப்படுகிறார், துன்புறுத்தப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மக்களுக்காக தன்னைத்தானே தியாகம் செய்கின்ற கடவுளாக தன் சரீரத்தை மக்களுக்காகவே முழுமையாக அர்ப்பணிப்போடு கொடுக்கின்ற ஒரு கடவுளாக கடப்பட்டார். ஒருவேளை அடிக்கிறார்கள், ஒரு ஈட்டினால் குத்துகின்றார்கள், சேவல் கீர்த்தனால் சூட்டப்படுகின்றார்கள், கைகளினாலே கால்களினாலே ஆணினால் கடப்பட்டார். ஆனாலும் கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்ம எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி அவர் வாய் திறாமல் மௌனமாய் இருந்தார் சொல்லி திருமறை சுட்டி காட்டுவதை பார்க்க முடிகின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்து சொல்லி அங்கே பிரிவினையை அங்கே செலுத்துவதை பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு அநேக நேரங்களில் கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார் என்ற நிலையை நாம் மாற்றிவிட்டு இன்றைக்கு வேறுபாடுக்குள்ளாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்க தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் பணக்காரன், நீ ஒருவேளை ஏழை, ஒரு அந்த ஜாதி இந்த ஜாதி, அப்படிப்பட்ட பிரிவினைக்குள்ளாக இன்றைக்கு மக்கள் கூட்டமானது இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்ம சரீரமாகிய திருச்சபையிலே பிரிவினையை அகற்றுவதற்காக ஒரே ஞானஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்து ஒரே மரண பரியந்தம் ஆண்டவர் நம்மைத்தானே தாழ்த்தி ஆண்டவர் நமக்கு சிறப்பாக திருச்சபை கொடுத்து நம் அனைவரும் ஒன்றாக இருந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். உயர் மட்டத்திலே அநேக சபைகள் அங்கே இணைக்கப்படுகின்றது. தென் திருச்சபை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே எங்கெல்லாம் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படாமல் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட மக்களை சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை ஆண்டவருமாக அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய
திருச்சபையானது செயல்பட்டு கொடுவரை பார்க்க முடிகின்றது. நம்முடைய சிஎஸ்ஐ தேவாலயத்தில் குறிப்பாக நம்முடைய கோவை திருமணத்திலே பார்க்கும் பொழுது டிபிஎம்னுடைய மிஷினரி ஆனது அநேக மிஷினரிமார்கள் ஊழியம் செய்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய தருமபுரி மாவட்டத்திலே கிருஷ்ணகிரி, குறிப்பாக எழுத்திரி, இப்படிப்பட்ட இடங்களில் சென்று சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படா இருக்கிறதோ அப்படிப்பட்ட மக்களை சந்தித்து அவர் சரீரமாகிய திருச்சபையை குறித்தும் ஞானஸ்தானத்தை குறித்தும் திடப்படத்தை குறித்தும் அங்கே தெளிவாக எடுத்திருப்பதை நம்முடைய மிஷினரிமாருடைய பணியாக ஊழியமாக செய்வதை பார்க்க முடிகின்றது. ஆனால் இன்றைக்கு திருச்சபை நாம் பார்க்கும் பொழுது அநேக போட்டிகள் காணப்படுகின்றது, அநேக பொறாமைகள் காணப்படுகின்றது, அநேக வாக்கு தத்துவங்கள் காணப்படுகின்றது, அநேக விதமான போராட்டங்கள் நிலைக்கு காணப்படுகின்றது, சண்டைகள் காணப்படுகின்றது, பிரிவினை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரீரமாகிய திருச்சபையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சங்கீதம் 34 சங்கீதம் 3 வாசிக்கும் பொழுது என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் சொல்லி தாவீது அழகாக எடுத்துரைப்பதை பார்க்க முடிகின்றது. நாம் ஒருமித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகிறார். சங்கீதக்காரன் ஆழமா சொல்கின்றார், என்னோடு கூட நீ கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்மை நாமே உயர்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய மகிமைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, ஆண்டுடைய ஆலை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, ஜெபிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, ஆண்டவர் மீது அளவு கடந்த அன்பு செலுத்தாதபடிக்கு இன்றைக்கு நம்மை நாமே உயர்த்துகின்ற ஒரு பிள்ளையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாதபடிக்கு ஒரே சரீரமாகிய திருச்சபையில் வந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்ற ஒரு பிள்ளையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்காக மத்தேயு நற்செய்தி 16 அதிகாரம் 18 சொல்லும் பொழுது திருச்சபையை கட்டியெழுப்போம், கற்களாக காணப்படுவது சொல்லி மத்தேயு நற்செய்தியில் வாசிக்க முடிகின்றது. நம்முடைய ஆண்டவர் திருச்சபையிலே ஒரு கற்களாக ஆண்டவர் உங்களை மனையும் பயன்படுத்துகின்ற கடவுளாக காணப்படுகின்றார். கலாத்தியர் 3 அதிகாரம் 27 வாசி பார்க்கும் பொழுது, ஏனெனில் உங்கள் கிறிஸ்துவுக்காக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டுங்கள். திருமுருக்கு அங்கே கிறிஸ்துவை தரித்து கொள்கின்ற நிகழ்வை அங்கே ஆண்டு உண்டு பண்ணுவது பார்க்க முடிகின்றது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியா இருக்கிறான்னு சொல்லி முதலாவதாக நாம் தியானித்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற காரியம், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கணும்னு சொன்னால் நம்மை தாமே தரித்து கொள்ளுகின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்காக முழுமையாக ஈடுபடுகின்ற ஒரு பிள்ளைகளாய் வாழ வேண்டும் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடிகின்றதாகவே இரண்டாவதாக ஒரே சரீரமாகிய திருச்சபையிலே ஒரே ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவுக்காக நாம் தரித்து கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய குடும்பத்தை கனப்படுத்துகின்ற ஒரு கடவுளாய். இரண்டாவதாக மூன்றாவதாக நான் பார்க்கின்ற காரியம் சொன்னால் ஒரே சரீரமாகிய உலகம் ஒரே ஞானஸ்தானம். மூன்றாவதாக ஒரே சரீரமாகிய உலகம் ஒரே ஞானஸ்தானம். உலக மக்கள் அனைவரையும் ஒரே ரத்தத்தினாலே ஆண்டவர் உண்டு பண்ணுகின்ற கடவுளாக சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 27 வாசிக்க முடிகின்றது. நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஆண்டவர் ரத்தத்தினாலே நீங்கள் நானும் கழுவப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, உலகத்தை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். புறஜாதி மக்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் அங்கே சாட்சி எவ்வாறு இருக்குது என்பதை ஆணித்தரமாக அப்போஸ்தலர் 17 அதிகாரத்திலே நீங்கள் நானும் வாசிக்க முடிகின்றது. அது மாத்திரம் யோவான் நற்செய்தி 3 அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது, பிதாவானவர் தமது குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்புதான் சொல்லி அன்பை குறித்து அங்கே உலகத்துடைய சரீரமாக இருக்கிற அநேக மக்களை குறித்து ஆண்டவர் ஒரு சிறப்பான காரியத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். அது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வாசிக்கும் பொழுது, இயேசுவானவர் பூமியில் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் சொல்லி பார்க்கிறோம். யூதேயா மற்றும் அநேக நாடுகளுக்கு நம்முடைய ஆண்டவர் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற கடவுளாய் காணப்படுகின்றார். ஒரே சரீரமாகிய உலகத்திலே ஆண்டவருக்கு ஞானஸ்தானத்தை எடுத்து ஒரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை ஆண்டவராலே எதிர்பார்க்கின்ற ஒரு கடவுளாய். காரணம் மூன்றாவது, ஆண்டவர் உங்கள் மீது என் மீது அன்பு செலுத்தி ஆண்டவர் நமக்கு கரிசனை செய்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிற சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக ஆண்டுடைய அன்பை நாம்
தரித்துக் கொள்கின்ற பிள்ளைகளாய் காணப்படும் சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவர் உங்கள் மீது என் மீது கரிசனை உள்ள ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். நாம் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கூட, நாம் பலவீனத்தோடு கொடுக்கும் பொழுது ஆண்டவரை அரவணைக்கின்ற கடவுளாய் இருக்கிறார். உங்கள் பக்கத்திலே அமர்ந்து நீ செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் கரிசனையோடு கூட கேட்டு அதற்கு ஆண்டவர் பதில் தருகின்ற கடவுளாய் காணப்படுகின்றார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் பொழுது, ஒருவர் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி திருமறையிலே வாசிக்க முடிகின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிக்கின்ற அந்த நிகழ்வுக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை தள்ளுகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். இன்னைக்கு நாம் மீண்டும் பிறக்கின்ற அனுபவம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். பாவத்தை நீக்க ஆண்டவர் ஒரு கழுவப்படுகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். தூய ஆவியால் நமக்கு புதிய பாதையை ஆண்டவர் காண்பிக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். கிறிஸ்துவை அணிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகிற கண்மானவர்களே, இந்த 2022ஆம் ஆண்டிலே ஜனவரி மாதத்திலே 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே திருச்ச வழிபாட்டு மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற திருச்ச மக்களாகிய நீங்க நானும் கூட நம்முடைய திருச்சபையிலே கொடுக்கப்பட்ட சிறப்பான தலைப்பின் வாயிலாக ஒரே சரீரம் ஒரே ஞானஸ்தானம் என்ற தலைப்பிலே பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஒரே குடும்பமாகிய சரீரம் ஒரே ஞானஸ்தானம், இரண்டாவதாக ஒரே சரீரமாகிய திருச்சபை ஒரே ஞானஸ்தானம், மூன்றாவதாக ஒரே சரீரமாகிய உலகம் ஒரே ஞானஸ்தானம். உலகத்திலே வாழும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் புறஜாதி மக்களிடையே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சி மக்களும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆஸ்வதிப்பார். தேவன் தாமே திருவசனமுக்கு என்று ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மனமகிழ்ச்சியின் ஆண்டவரே, இந்த 2022ஆம் ஆண்டு ஆண்டவரே, இந்த 16ஆம் தேதி ஜனவரி மாதத்துக்காய் ஜெபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் திருச்சபை ஆண்டவரே திருச்சபையில் கொடுக்கப்பட்ட சிறப்பான தலைப்பின் வாயிலாக ஆண்டவரே, ஒரே சரீரம் ஒரே ஞானஸ்தானம் தலைப்பின் கீழாக ஒரே குடும்பங்களுடைய சரீரத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இரண்டாவதாக ஒரே சரீரமாகிய திருச்சபை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஒரே சரீரமாகிய உலகத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. இதற்கெல்லாம் ஆண்டவரே ஒரே ஒரு ஞானஸ்தானத்தை நாங்கள் எடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட உந்துதலை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாவத்தில் இருக்கிற எங்களை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிப்போம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட திருச்சபையிலே குறிப்பாக அமர்ந்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் ஜெபிக்கும் ஆண்டவரே. இல்லில் வாழ்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாடு சொன்னீர் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே திருமுழுக்கு மூலமாக ஆண்டவரே ஞானஸ்தானம் மூலமாய் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை பயன்படுத்தும். தாழ்த்தும் எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்பு வாசி கேட்போம். குறிப்பாக வழக்கம் போல நம்முடைய ஆலய ஆராதனையான திங்கட்கிழமை சரியாக 7:30 மணிக்கு நம்முடைய CSI இயேசுநாதர் ஆலயம் எலிசபெட் தேவாலயம் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை 7:30 மணிக்கு CSI தேவாலயம் பெருந்தகை திருச்சி நடைபெறும். அதுபோல் புதன்கிழமை 7:30 மணிக்கு CSI தேவாலயம் ஆப்புகள் திருச்சபை நடைபெறும். அதுபோல் CSI தேவாலயம் ஐயம்பலத்திலே வியாழக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். ஆக திருச்சி மக்கள் கலந்து கொள்ளும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா வைரஸ் இந்த வியாதி பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. ஆக வெளியே செல்லும்போது திருச்சி மக்களாக நீங்கள் மாஸ்க் கட்டாயம் அணிந்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கூட்ட நெரிசலில் இருக்கும் பொழுது கவனமாக நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வெளியே சென்று வரும்பொழுது உங்கள் கைகளை சுத்தப்படுத்தி ஒரு துணிமணிகளை தூய்மையாக பாதுகாப்போடு வைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற பிப்ரவரி மாதம் 13, 14, 15 ஆகிய நாட்கள் கவுன்சில் நடைபெறும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அதற்காக நீ தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே பிறநாள் கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக, திருமண நாளை கொண்டாடுகின்றதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, குடும்பங்களுக்காக, ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர்ஸ்க்காக, நர்ஸுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ள. இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட நிலையிலே ஆலை வெளிப்பாட்டை நாங்கள் ஒன்றாக இணைந்து ஒழுங்கு செய்து இதை ஒளிபரப்புகிற அறிவாளர் திருச்சபை மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். நம் திருச்சபைக்கு அறிவிக்கூடிய சிறப்பான வேறு ஏதாவது அறிவிப்புன்னு சொன்னால் அதை எலிசபெட்டை பாஸ்டேட் குரூப்லேயே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஆகவே அதை கண்டு நீங்கள் பயன்பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம் அனைவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பாடல் புஸ்தகத்திலே கிறிஸ்துவ கீர்த்தனையிலே
72வது பாடலை போட்டு சாலமன் ராஜா சங்கையின் ராஜா என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடும்படி கேட்கிறோம். பாடலின் 72வது பாடலை பாடுவோம். ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாய் நீரினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலமன் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, செய்தி கேளிரோ. சாலமன் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, சீக்கிரம் வாருமே, நின்றுரைத்து போன செல்வகுமாரனே, சீக்கிரம் வாருமே, என்றுரைத்து போன செல்வகுமாரனே, இந்த சீனிகுமாரர்கள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ. சாலமன் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, எட்டி எட்டி உம்மை அண்ணார பார்த்து கம்பூத்து போகுதே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போகுதே, நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை பேரலாகுதே. சாலமன் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலமன் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, சாட்சியாக சுபாவி சேசம் தாரணி மேலே, சாட்சியாக சுபாவி சேசம் தாரணி மேலே, உங்கள் சாட்சிகளுடைய இரத்தங்களெல்லாம் தாவி கோவுதே. சாலமன் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். மனமகிழ்ச்சியின் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டுக்காக ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. 4 திருச்சி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ப்ரோசஸ் செயலருக்காக, புலருக்காக, பீசுமருக்காக, டிசுமருக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஆண்டவரே பார்த்து கூட ஜெபிக்கும் ஆண்டவரே. ஒரே சரீரம், ஒரே ஞானஸ்தான தடுப்பினிக்கலாம் 3 விதமான காரியங்களை குறித்து யோசிக்க முடியாய், சிந்திக்க முடியாய் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒரே சரீரமாகிய திருச்சபையிலே, ஒரே சரீரமாகிய ஆண்டவரே உலக வாழ்விலே
நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எடுத்து எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் திருச்சபையிலே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உலகத்திலே ஆண்டவரே ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியாக இருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் வாசித்தோம் ஆண்டவரே. அது ஆண்டவரே தரித்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் சொல்லி ஒரே சரீரமாகிய திருச்சபை குறித்து யோசித்து பார்த்தோம் ஆண்டவரே. மூன்றாவது கரிசனை உள்ள தேவன் சொல்லி ஒரே சரீரமாகிய உலகத்தை குறித்தும் ஒரே சரீரமாகிய சூழ்நிலையை குறித்தும் ஆண்டவரே தியானிக்க முடியாய் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறிப்பாக எலிஸ்பேட்டை போசேதுக்கு ஜெபிக்கும் ஆண்டவரே. எலிஸ்பேட்டை, பெருந்தலையூர், ஆப்பக்குடல், ஐயம்படை திருச்சபைக்கு ஜெபிக்கிறோம். திருச்சபையோட ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கும் ஆண்டவரே. குறிப்பாக கீபோர்டு வாசிக்கிற சகோதர குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் வீடியோ எடுத்து கொடுக்குற ஐயாவுடைய குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கோயில் பிள்ளைக்காக, திருச்சபை பொறுப்பாளர்களுக்காக, லே பிரிச்சஸ்காய் ஆண்டவரே வார்த்தை ஜெபிக்கிறோம், கோயிலுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. உலக நாடும் அச்சுத்து கொண்ட கொரோனா வைரஸ் இந்த வியாதி எந்த ஆண்டவர் திருச்சி மக்களை தாக்கி விடாதபடிக்கு நீர் பாதுகாத்து ஆண்டவரே பராமரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. நாங்கள் அரசனுடைய வார்த்தைக்கு எங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய பேராயருக்கும் ஆண்டவரே, பேராயத்திற்கும் கீழ்ப்படியக்கூடிய உந்துதலை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. உடைய சிஎஸ்ஐ கோவை திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராயருக்காக, பேர் அம்மா சிறுவர் ஊழியர்களுக்காக, வாலிப ஊழியர்களுக்காக, பெண்களுக்கு டி மிஷனரி ஊழியர்களுக்கு ஜெபிக்கும் ஆண்டவரே. படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு ஜெபிக்கும் ஆண்டவரே. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 4 நாட்கள் ஆலை வழிபாட்டுக்காய் ஜெபிக்கும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை குறித்து ஆண்டவரே பேசும்பொழுது எங்களை முற்றிலுமாய் நீர் மறைத்து பரிசுத்தாவை நீர் எங்களோடு கூட நீர் இடைபெட வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டாக்டர்ஸ்க்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. நர்ஸ்மார்க்காக ஜெபிக்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்காக, மற்ற ஒவ்வொரு மருத்துவமனைக்காக, மருத்துவச்சிகளுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்டத்துடைய கலெக்டர்ஸ்க்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். பிரதமருக்காக, தமிழ்நாட்டுக்காக, முதலமைச்சருக்காக, எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், கவுன்சிலர், வார்டு மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. திருமகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. இந்த வாரத்தில் திருமணங்களை பிறநாளை கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் பலத்திலிருந்து விடுதலையும் ஆண்டவனை தர வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. நான் நடைபெறுகின்ற வழிபாட்டிலே 4 திருச்சி மக்களும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களையும் ஆண்டவரே ஊழித்து வல்லமையாயத்தினீர் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. எதிர்த்துமான சோர்ந்து போல பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயற்கை சூழ்நிலைக்கு அச்சுக்கிறோம் ஆண்டவரே, சாதமாய் மாற்றிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மழை, ஆண்டவரே புயல், உருவத்திலே வெயில், உருவத்திலே குளிர், பனி என்ற நிலையிலே நாங்கள் இயற்கை சூழ்நிலை சற்று மாற்றமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எங்கள் உடல்நிலை சரியாய் ஆண்டவரே காணப்பட அருள்தாங்க ஆண்டவரே. சளியினாலே, காய்ச்சலினாலே, இருமலினாலே, உடம்பு வலியினாலே இப்படிப்பட்ட வியாதி எடுக்கிற மக்களுக்கு நல்ல சரி சுகபலன் ஜீவனை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆன்லைன் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக, யூடியூப் வாயிலாக உங்களுடைய வார்த்தையை ஆண்டவர் யோசிக்க, சிந்திக்க, பாடல் வாயிலை ஆராதிக்க முடியாய் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம், ஒப்படைக்கிறோம். எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினை குறித்த சமாதானம் அனைத்து என்றும் சதா கண்ணீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முடிய பாடலாக மனை எழுதுண்டு கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 77வது பாடலை இப்போ நிறைசிவும் நாம் இந்தவாறு கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 77 சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை இப்போ நிறைசிவோம். திருச்சி மக்கள் அனைவருக்கும் எழுதி நிற்போம். 77வது பாடலை போய் நாம் நிறைவு செய்வோம். நாதனுக்கு ஜெயமங்களம், அது திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம்,
அதில் திரியகநாதனுக்கு சுபமங்களம். பாரருணீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு பாரருணீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம். அதில் திரியகநாதனுக்கு சுபமங்களம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம். அகில பிரகாசனுக்கு ஈசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு ஓரமானுகோளனுக்கு துய மனுவேலனுக்கு ஓரமானுகோளனுக்கு துய மனுவேலனுக்கு சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம். அது திரியகநாதனுக்கு சுபமங்களம். 10 லட்சணத்தனுக்கு சொத்தனுக்கு மங்களம். பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம். அதில் திரியகநாதனுக்கு சுபமங்கலம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரோடு இருப்பாராக. சமாத்தோடு போய் வாருங்கள். கர்த்தரின் கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.